தற்போது எக்ஸ்பிரஸ் செய்திகளை பார்க்கலாம். சுதந்திர தினத்தையொட்டி நாடு முழுவதும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. டெல்லியில் கார்கள் உள்ளிட்ட வாகனங்களை நிறுத்தி காவல்துறையினர் சோதனையில் ஈடுபட்டனர். இதேபோல ஜம்மு காஷ்மீரிலும் காவலர்கள் தீவிர சோதனை நடத்தினர். டெல்லி செங்கோட்டையில் பிரதமர் மோடி கொடியேற்றும் நிலையில் அங்கன்வாடி ஊழியர்கள், குழந்தைகள் சிறப்பு அழைப்பாளர்களாக அழைக்கப்பட்டுள்ளனர். நாளை 79வது சுதந்திர தினம் கொண்டாடப்படும் நிலையில் அரசு அலுவலகங்கள் மூவர்ண விளக்கில் ஜொலித்தன. சென்னை ரிப்பன் மாளிகை, மதுரை விமான நிலையம் உள்ளிட்டவை மூவர்ண விளக்குகளால் ஒளிர்ந்தன. பாக முகவர்கள் நியமனத்தில் தனி கவனம் செலுத்த மாவட்ட செயலாளர்களுக்கு அறிவுறுத்திய திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் தானும் ஓய்வெடுக்கப் போவதில்லை, தங்களையும் ஓய்வெடுக்க அனுமதிக்கப் போவதில்லை என்றும் தெரிவித்துள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்ற மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின், உங்களுடன் ஸ்டாலின், நலம் காக்கும் ஸ்டாலின், தாயுமானவர் திட்டம் ஆகியவற்றின் செயல்பாடுகளை தானே முன்னின்று கண்காணித்து வருவதாக கூறினார். திமுக நிர்வாகிகள் நாள்தோறும் மக்களை சந்தித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்றும் கட்சிக்கான ஆதரவை தொடர்ந்து அதிகரிக்க வேண்டும் என்றும் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். அமைச்சர் துரைமுருகன் இருக்க வேண்டிய இடம் அதிமுக என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். ஜோலார்பேட்டையில் பேசிய அவர், அதிக நாட்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த துரைமுருகனுக்கு திமுகவில் உரிய வாய்ப்பு வழங்கப்படவில்லை என்று கூறினார். முதலமைச்சர் அப்புறம் அண்ணன் துரைமுருகன், அப்புறம் தான் உதயநிதி, அவர் இப்படி பார்த்துக்கிட்டே இருப்பார், பொக்குன்னு பார்த்துக்கிட்டு இருக்காரு. வயசாகி போச்சு. நான் நினைச்சேன், நீங்க இருக்க வேண்டிய இடம் அண்ணா திமுக, போய் திமுக இருந்தனாலதான் உங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கல. உதய் மின் திட்டத்திற்கு மின் கட்டண உயர்விற்கும் சம்பந்தம் இல்லை என்றும் தெரிவித்தார். பாமக பொதுக்குழுவில் தனது பதவிக்காலம் மேலும் ஓராண்டு நீட்டிக்கப்பட்டது தொடர்பான தீர்மானத்தை தேர்தல் ஆணையத்திடம் வழங்க பாமக தலைவர் அன்புமணி திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அன்புமணி கூட்டிய பொதுக்குழு கூட்டம் சட்டவிரோதம் என கூறி தேர்தல் ஆணையத்திற்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் கடிதம் அனுப்பியிருந்தார். இந்நிலையில் கட்சி பொதுக்குழு தன்னை தலைவராக தேர்வு செய்ததை மீண்டும் உறுதிப்படுத்த டெல்லி சென்று நேரடியாக தேர்தல் ஆணையத்தை அன்புமணி நாட முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்ததால் கொடுமையான சூழல் நிலவியது. ரணசிங்கபுரம், கோட்டை இருப்பு, கும்மங்குடி, காரையூர் உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்தது. தர்மபுரியில் உள்ள மல்டிபிளெக்ஸ் திரையரங்குகளில் கூலி திரைப்படத்தை வெளியிடக்கூடாது என ரஜினிகாந்த் ரசிகர் மன்றத்தினர் திரையரங்கை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தர்மபுரி பேருந்து நிலையம் அருகே உள்ள மல்டிபிளெக்ஸ் திரையரங்கில் ரஜினிகாந்தின் கூலி படத்திற்கான டிக்கெட் 500 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுவதாக புகார்கள் எழுந்துள்ளன. எனவே நிர்ணயிக்கப்பட்ட விலைக்கு டிக்கெட்டை விற்க வலியுறுத்தி ரஜினிகாந்த் ரசிகர் மன்றத்தினர் திரையரங்கை முற்றுகையிட்டனர். வரி முறைகேடு வழக்கில் கைதான மதுரை மாநகராட்சி மேயரின் கணவருக்கு ஆகஸ்ட் 26ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டுள்ளது. 200 கோடி ரூபாய் வரை மோசடி நடந்த புகாரில் உதவி ஆணையர், மேயரின் உதவியாளர் உள்ளிட்ட 16 பேர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டனர். இந்த நிலையில் சென்னையில் இருந்த மேயரின் கணவர் பொன்வசந்த் கைது செய்யப்பட்டார். உயர் ரத்த அழுத்தம் காரணமாக ராஜாஜி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவருக்கு ஆகஸ்ட் 26ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டுள்ளது. அதிமுக முன்னாள் எம்பி மைத்ரேயன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்தார். அதிமுக இபிஎஸ், ஓபிஎஸ் என இரண்டாக பிளவுபட்ட போது ஓபிஎஸ் தலைமையிலான அணியில் மைத்ரேயன் இடம்பெற்றார். தொடர்ந்து அங்கிருந்து விலகி பாஜகவில் இணைந்தார். பின்னர் 2024ஆம் ஆண்டு பாஜகவில் இருந்து விலகி மீண்டும் அதிமுகவில் சேர்ந்தார். தற்போது மைத்ரேயன் அதிமுகவில் இருந்து விலகி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் திமுகவில் இணைத்துக் கொண்டார். அதிமுகவில் இருந்து திமுகவில் இணைந்த மைத்ரேயன் எந்த கட்சியிலும் நிரந்தரமாக இருக்க மாட்டார்கள் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். யார் வேணாலும் எந்த கட்சியில் வேணாலும் இருக்கலாம். ஆக இந்த கட்சிக்கு போகக்கூடாது, அந்த கட்சிக்கு போகக்கூடாதுன்னு யாரும் தடுக்க முடியாது. அன்வராஜா கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார், மீண்டும் கட்சியில் சேர்த்து மறி போயிட்டார். அதே மாதிரி இவர் நம்ம மைத்ரேயன் கட்சியில் நீக்கப்பட்டார், பாடி சேர்த்து மறுபடி போயிட்டார். ஆக இப்படிப்பட்டவர்கள்லாம் எந்த கட்சியிலுமே நிலையா இருக்க மாட்டாங்க.
அதிமுகவில் அதிருப்தியுடன் இருப்பதாக வெளியான செய்திக்கு முன்னாள் அமைச்சர் தங்கமணி மறுப்பு தெரிவித்துள்ளார். அதிமுகவைச் சேர்ந்த முக்கிய தலைவர்களான அன்வர் ராஜா, மைத்ரேயன் ஆகியோர் திமுகவில் இணைந்துள்ளனர். இந்த நிலையில் முன்னாள் அமைச்சர்களான தங்கமணியும் அதிருப்தியில் இருப்பதாகவும் திமுகவில் சேர்வதற்கு அவருக்கு அழைப்பு வந்ததாகவும் செய்தி வெளியானது. இதற்கு விளக்கம் அளித்துள்ள தங்கமணி, இறுதி மூச்சு உள்ளவரை அதிமுகவில் தான் இருப்பேன் என்றும் தனது உடலில் அதிமுக கொடிதான் போர்த்தி இருக்கும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். தமிழ் மொழிக்கு எதிராக செயல்படுவதாக குற்றஞ்சாட்டி நெல்லை மனோமணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் ஆளுநர் ஆர் என் ரவியிடம் பட்டம் பெற மாணவி மறுத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நெல்லையில் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தின் 32வது பட்டமளிப்பு விழாவில் முனைவர் பட்டம் பெற வந்த நாகர்கோவிலைச் சேர்ந்த ஜீன் ராஜன் ஆளுநருக்கு பதிலாக துணைவேந்தர் சந்திரசேகரிடம் தனது பட்டத்தை பெற்றுக் கொண்டார். பொதுவெளியில ஐ தாட் தமிழுக்கும் தமிழ்நாட்டுக்கும் அவர் எதுவுமே பண்ணல. அண்ட் அதனால ஐ தாட் அவங்க கையில இருந்து இன்னும் எலிஜிபிள் பீப்புள் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கும்போது அட்லீஸ்ட் இட் வில் ரீச் டு சம் ஒன், ரைட், ஹூ கேன் டேக் ஆக்ஷன். கவின் ஆணவ படுகொலை சம்பவத்தில் சுர்ஜித்துக்கு உடந்தையாக இருந்த அவரது பெரியப்பா மகன் ஜெயபாலன் கைது செய்யப்பட்டுள்ளார். சுர்ஜித் பயன்படுத்திய அறிவாளை மறைத்து வைத்த நிலையில் கொலைக்கும் உடந்தையாக ஜெயபாலன் இருந்ததாக காவல்துறையினர் கூறினர். வன்கொடுமை தடுப்பு நீதிமன்றத்தில் நேர் நிறுத்தப்பட்ட ஜெயபாலனை ஆகஸ்ட் 26ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் அடைக்க நீதிபதி உத்தரவிட்டார். உக்ரைன் போரை நிறுத்தாவிடில் ரஷ்ய அதிபர் புட்டின் கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என அமெரிக்க அதிபர் டிரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். உக்ரைன் ரஷ்யா போர் 3 ஆண்டுகளை கடந்துவிட்ட நிலையில் நாளை மறுநாள் புட்டினை சந்தித்து டிரம்ப் பேசவிருக்கிறார். இந்த பேச்சுவார்த்தை வெற்றி பெற்றால் புட்டின் மற்றும் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி இடையே பேச்சுவார்த்தை நடத்த ஏற்பாடு செய்யப்படும் என்றும் இரு தலைவர்களும் விரும்பினால் தானும் அதில் பங்கேற்பேன் எனவும் டிரம்ப் தெரிவித்தார். டீ வித் டெட் பீப்பிள் என தேர்தல் ஆணையத்திற்கு நன்றி என வீடியோ வெளியிட்டுள்ளார் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி. பீகாரில் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தத்தின் போது 22 லட்சம் பேர் உயிரிழந்துவிட்டதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்திருந்தது. இந்நிலையில் உயிரிழந்ததாக கூறப்பட்ட சிலருடன் கலந்துரையாடிய ராகுல் காந்தி அந்த வீடியோவை சமூக வலைதள பக்கத்தில் வெளியிட்டுள்ளார். வயநாடு, குளத்தூர் உள்ளிட்ட 6 தொகுதிகளில் தேர்தல் முறைகேடு நடந்துள்ளதாக மத்திய முன்னாள் அமைச்சர் அனுராக் தாக்கூர் குற்றம் சாட்டியுள்ளார். தேர்தல் ஆணையம் வாக்கு திருட்டில் ஈடுபடுவதாக ராகுல் காந்தி குற்றம் சாட்டி வரும் நிலையில் விளக்கமளித்துள்ள அனுராக் தாக்கூர், 90 தேர்தல்களில் தோல்வி அடைந்ததை மறைக்க தேர்தல் ஆணையம் மீது காங்கிரஸ் கட்சி குற்றம் சாட்டி சாக்குப்போக்கு தேடுகிறது என்றார். ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி, மு.க. ஸ்டாலின் ஆகியோர் வெற்றி பெற்ற தொகுதிகளில் முறைகேடு நடந்துள்ளதால் அவர்கள் பதவி விலக வேண்டும் எனவும் அனுராக் தாக்கூர் வலியுறுத்தினார். இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் வீரர் சுரேஷ் ரெய்னாவிடம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் 8 மணி நேரம் விசாரணை நடத்தினர். சூதாட்ட செயலியின் விளம்பர தூதராக செயல்பட்ட சுரேஷ் ரெய்னாவை விசாரணைக்கு ஆஜராகுமாறு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியிருந்தது. அதன்படி டெல்லியில் உள்ள அலுவலகத்தில் ஆஜரான அவரிடம் என்ன காரணத்திற்காக செயலியை விளம்பரப்படுத்தினீர்கள் என்பன உள்ளிட்ட கேள்விகள் எழுப்பப்பட்டன. ஐசிஐசிஐ வங்கியில் புதிய கணக்கு தொடங்குவோர் வைத்திருக்க வேண்டிய குறைந்தபட்ச மாதாந்திர இருப்புத் தொகை 50,000 ரூபாயில் இருந்து 15,000 ரூபாயாக குறைக்கப்பட்டுள்ளது. கடந்த 1ஆம் தேதி மாதாந்திர குறைந்தபட்ச இருப்புத் தொகை அதிகரிக்கப்பட்ட நிலையில் பொதுமக்கள் மத்தியில் கடும் அதிருப்தியும் கண்டனங்களும் விமர்சனங்களும் எழுந்தன. இந்நிலையில் புறநகர் பகுதிகளில் 25,000 ரூபாயாக அறிவிக்கப்பட்ட மாதாந்திர இருப்புத் தொகை 7,500 ரூபாயாக குறைக்கப்பட்டுள்ளது. கிராமப்புறங்களில் 10,000 ரூபாயாக அதிகரிக்கப்பட்ட தொகையை 2,500 ரூபாயாக ஐசிஐசிஐ வங்கி குறைத்துள்ளது. பொது இடங்களில் உள்ள அரசியல் கட்சிகளின் கொடிக்கம்பங்களை அகற்றும் பணியை அதிகாரிகள் தொடரலாம் என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. கொடிக்கம்பங்களை அகற்ற தடை விதிக்க கோரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் உள்ளிட்டோர் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்தனர். இதனை விசாரித்த நீதிமன்றம் கடந்த வாரம் இது தொடர்பான வழக்கில் தனி நீதிபதியின் உத்தரவில் தலையிட முடியாது என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்ததை சுட்டிக்காட்டியது. இதனால் ஏற்கனவே கொடிக்கம்பம் அகற்ற விதிக்கப்பட்ட இடைக்கால தடையை நீக்கி வழக்கை முடித்து வைத்தது. கள்ளக்குறிச்சியில் பரப்புரையின் போது கட்சி நிர்வாகியின் பெயரை கூறியதற்கு தொண்டர் ஒருவர் எதிர்ப்பு தெரிவித்ததால் கோபமடைந்த தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் சம்பந்தப்பட்ட நபரை கடிந்து கொண்டார்.
கராத்தே பயிற்சி பெற வந்த மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை அளித்த வழக்கில் பயிற்சியாளர் கெபிராஜுக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து மகளிர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தனியார் பள்ளியில் பணியாற்றிய போது மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக 2021ஆம் ஆண்டு சென்னை அண்ணாநகர் போலீசாரால் கெபிராஜ் கைது செய்யப்பட்டார். இந்த வழக்கை சிபிசிஐடி விசாரித்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்த நிலையில் கெபிராஜுக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து மகளிர் நீதிமன்றம் உத்தரவிட்டது. விழுப்புரத்தில் தனியார் பள்ளியில் 11ஆம் வகுப்பு மாணவன் மாரடைப்பு ஏற்பட்டு வகுப்பிலேயே மயங்கி விழுந்து உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேலத்திருவை சேர்ந்த மகேஸ்வரி என்பவரின் இளைய மகன் மோகன்ராஜ் வழக்கம் போல் பள்ளியின் 3வது தளத்தில் உள்ள வகுப்பறைக்கு சென்ற நிலையில் திடீர் என்று மயங்கி விழுந்தார். அருகில் இருந்த மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் மோகன்ராஜை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர். ஆனால் மோகன்ராஜ் மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்ததாக மருத்துவர்கள் கூறினர். பூவிருந்தவல்லி அருகே கட்டுமான ஊழியரின் மூக்கை ராட்வீலர் நாய் ஒன்று கடித்து குதறியது. காவல்சேரியில் நடந்து வரும் கட்டுமான பணிக்கு பாதுகாப்பிற்காக தடை செய்யப்பட்ட 4 ராட்வீலர் நாய்கள் வளர்க்கப்பட்டுள்ளன. அவை அங்கு கட்டுமான பணியில் ஈடுபட்டிருந்த கணேஷ் என்ற இளைஞரின் மூக்கை கடித்து குதறியதில் அவரது மூக்கு துண்டானது. மேலும் கை கால்களிலும் படுகாயம் ஏற்பட்ட நிலையில் அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். மணப்புரம் கோயில் காவலாளி அஜித்குமார் கொல்லப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட 5 காவலர்களின் நீதிமன்ற காவல் நீட்டிக்கப்பட்டது. திருப்புவனத்தில் விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்ட அஜித்குமார் உயிரிழந்தது தொடர்பாக தனிப்படை காவலர்கள் கண்ணன், பிரபு, ஆனந்த், ராஜா, சங்கர மணிகண்டன் ஆகியோர் கைதாகி மதுரை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். வழக்கை சிபிஐ விசாரித்து வரும் நிலையில் 5 காவலர்களின் நீதிமன்ற காவலை ஆகஸ்ட் 26ஆம் தேதி வரை நீட்டித்து மதுரை மாவட்ட நீதிமன்றம் உத்தரவிட்டது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் காணாமல் போன 100 செல்போன்கள் மீட்கப்பட்டு உரியவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டன. நவீன தொழில்நுட்பத்தின் உதவியுடன் காணாமல் போன செல்போன்களை காவல்துறையினர் மீட்டனர். 100 செல்போன்கள் உரியவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த ஆண்டு இதுவரை 300 செல்போன்கள் மீட்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அருகே ஓடும் எக்ஸ்பிரஸ் ரயிலின் மேற்கூரையில் ஏறி பட்டதாரி இளைஞர் தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் கல்குளம் பகுதியைச் சேர்ந்த 23 வயதான பட்டதாரி இளைஞர் சென்னைக்கு வேலை தேடி அந்தியோதயா விரைவு ரயிலில் பயணம் செய்தார். இந்நிலையில் ரயில் தாம்பரம் அருகே வந்து கொண்டிருந்த போது திடீரென ரயிலின் மேற்கூரையில் ஏறிய விபின் உயரழுத்த மின்சார கம்பியை பிடித்ததால் உடல் முழுவதும் தீப்பற்றி எரிந்தது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் சாலையில் நின்றிருந்த ஜீப்பை நகர்த்தாமல் அதனை சுற்றி சாலை அமைக்கப்பட்ட சம்பவம் பொதுமக்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. கொடைக்கானல் நகர் பகுதியில் உள்ள கவி தியாகராஜர் சாலையில் சில தினங்களுக்கு முன்பு தார் சாலை போடப்பட்டது. அப்போது சாலையில் நின்றிருந்த ஜீப்பை அகற்றாமல் அதனை சுற்றி சாலை அமைக்கப்பட்டுள்ளது. இதனை பார்த்த பொதுமக்கள் அதிர்ச்சியடைந்தனர். இதுகுறித்து விசாரித்து ஒப்பந்ததாரர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கைகள் எழுந்துள்ளன. திருப்பூரில் IDPL எண்ணெய் குழாய் திட்டத்தை சாலையோரமாக செயல்படுத்த கோரி தமிழ்நாடு விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். IDPL எண்ணெய் குழாய் திட்டத்தால் விவசாயிகள் நிலம் பறிக்கப்படுவதாகவும் அதனால் சாலையோரமாக இந்த திட்டத்தை செயல்படுத்த கோரி 300க்கும் மேற்பட்ட விவசாயிகள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடத்தினர். அவர்களுடன் கோட்டாட்சியர் தலைமையில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதை அடுத்து கலைந்து சென்றனர். கர்ப்பிணி மனைவியை கவனித்துக் கொள்வதற்காக 1.25 கோடி ரூபாய் ஊதியத்தை பெங்களூரு இளைஞர் புறந்தள்ளிய சம்பவம் வியப்பை ஏற்படுத்தியுள்ளது. பெங்களூரு ஜெயநகர் பகுதியில் வசித்து வரும் இளைஞர் ஆண்டுக்கு 1 கோடியே 20 லட்சம் ரூபாய் ஊதியத்தில் வீட்டிலிருந்து பணிபுரிந்து வந்தார். மனைவி கருவுற்ற நிலையில் வேலையை ராஜினாமா செய்யுமாறு இளைஞர் அறிவுறுத்தியுள்ளார். இருப்பினும் அவர் வேலையில் தொடர விரும்பியதால் தன் வேலையை ராஜினாமா செய்துவிட்டு மனைவியை கவனித்து வருகிறார் அந்த இளைஞர். ஆந்திராவில் பெய்து வரும் தொடர் மழையால் பல இடங்கள் வெள்ளக்காடாகின. நெல்லூர், குண்டூர் உள்ளிட்ட பகுதிகளில் மழை வெளுத்து வாங்கியது. இதனால் சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. தொடர் மழையால் தெலுங்கானா மாநிலத்தில் உள்ள நாகார்ஜுனா சாகர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. அந்த அணைக்கு வினாடிக்கு 1,74,533 கன அடி நீர் வந்து கொண்டிருக்கிறது. அணையிலிருந்து 26 மதகுகள் வழியாக 2,33,051 கன அடி தண்ணீர் திறக்கப்படுகிறது.
கேரள மாநிலம் மூணாறு அருகே சென்னையைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகள் சென்ற மினி பேருந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 20 பேர் காயமடைந்தனர். சென்னையைச் சேர்ந்த 20 பேர் மினி பேருந்தில் மூணாறுக்கு சுற்றுலா சென்றுவிட்டு திரும்பினர். அவர்கள் ராஜக்காடு அருகே வட்டக்கண்ணி என்ற இடத்தில் சென்றபோது கட்டுப்பாட்டை இழந்த மினி பேருந்து சாலையோர மின்கம்பத்தில் மோதி பக்கவாட்டில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் ஓட்டுநர் உட்பட 20 பேர் காயமடைந்தனர். கர்நாடக மாநிலம் பெல்லாரி மாவட்டத்தில் ஏடிஎம் இயந்திரத்தை பிரித்து பணத்தை திருட முயன்ற கொள்ளையனை போலீசார் கையும் களவுமாக பிடித்தனர். ஏடிஎம் இயந்திரத்தை தனியாக பிரித்து பணம் கொள்ளையடிக்கும் முயற்சி கைகூடாத நிலையில் இயந்திரத்தை மீண்டும் பொருத்தும் முயற்சியில் கொள்ளையர் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார். ரோந்து பணியில் இருந்த காவலர் திருடனை கைது செய்தனர். மும்பையில் சாலையில் விளையாடிக் கொண்டிருந்த சிறுவன் மீது கார் ஏறிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கஞ்சூர் மார்க் பகுதியைச் சேர்ந்த சிறுவன் தனது வீட்டின் முன்பு உள்ள குறுகிய சாலையில் விளையாடிக் கொண்டிருந்தான். அப்போது அந்த வழியாக வந்த கார் சாலையில் அமர்ந்திருந்த சிறுவன் மீது ஏறியது. சவுதி அரேபியாவில் சூறாவளி காற்றுடன் கொட்டிய ஆலங்கட்டி மழையால் மெக்கா உள்ளிட்ட நகரங்கள் பாதிக்கப்பட்டன. தாயிஃப், மெக்கா பகுதிகளில் தேங்கிய மழைநீரால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்குள்ளாகினர். மேலும் தென்மேற்கு சவுதி அரேபியாவில் இடியுடன் கூடிய கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டதால் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சுதந்திர தினத்தன்று ஆளுநர் அளிக்கும் தேநீர் விருந்தை புறக்கணிப்பதாக காங்கிரஸ், விசிக, மதிமுக மற்றும் இடதுசாரிகள் அறிவித்துள்ளன. சுதந்திர தின விழாவில் நடைபெறும் தேநீர் விருந்தில் பங்கேற்க வருமாறு அரசியல் கட்சி தலைவர்கள், அமைச்சர்கள் உள்ளிட்டோருக்கு ஆளுநர் ஆர் என் ரவி அழைப்பு விடுத்துள்ளார். இந்நிலையில் தமிழ்நாடு மக்களுக்கும் மண்ணிற்கும் உரிமைக்கும் எதிராக செயல்படும் ஆளுநரை கண்டித்து தேநீர் விருந்தை புறக்கணிப்பதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி அறிவித்துள்ளது. விடுதலை சிறுத்தைகள், மதிமுக, இடதுசாரி கட்சிகளும் புறக்கணித்துள்ளன. ஆளுநரின் தேநீர் விருந்தில் பங்கேற்க வருமாறு தவேக தலைவர் விஜய்க்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. பாஜக கூட்டணியில் டிடிவி தினகரன் இருந்தாலும் அதிமுக தான் அனைத்து முடிவுகளையும் எடுக்கும் என்று அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். திருப்பத்தூரில் செய்தியாளர்களிடம் பேசிய எடப்பாடி பழனிசாமி சந்தர்ப்ப சூழ்நிலையை பொறுத்து யாருடன் வேண்டுமானாலும் கூட்டணி வைக்கலாம் என்று கூறினார். பாஜக கூட்டணி எங்கிட்ட உண்டு, ஆனா மற்றதெல்லாம் நாங்க தான் முடிக்கணும். அதிமுக தான் தலைமை தாங்க. ஆக சந்தர்ப்ப சூழ்நிலை வருகின்ற பொழுது அதுக்குண்டான பதில் நாங்கள் தரப்போம். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் நடைபயணம் மேற்கொண்டார். அங்கு பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் 3 முறை திமுகவுக்கு ஆதரவளித்ததால் மீண்டும் வாய்ப்பு தர வேண்டாம் என்று பொதுமக்களை கேட்டுக் கொண்டார். தமிழக மக்கள் 3 தேர்தலிலும் அவர்களுக்கு வாக்களித்தீர்கள். அந்த தவறை தயவு செய்து நான் கேட்டுக்கொள்கின்றேன். வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலும் அந்த தவறை தயவு செய்து செய்யாதீர்கள். வருகிற தேர்தலில் சாதி, மதம், இனம் பார்த்து வாக்களிக்க வேண்டாம் என்றும் கூறினார். பாமகவுக்கு எதிராக செயல்படுபவர்கள் மீது பொதுக்குழுவின் மூலம் நிறுவனர் ராமதாஸ் நடவடிக்கை எடுப்பார் என்று சமூக நீதி பேரவைத் தலைவர் கோபு தெரிவித்துள்ளார். அன்புமணி தரப்பு நடத்திய பொதுக்குழு கூட்டத்திற்கு ராமதாசுக்கு எந்த அழைப்பும் விடுக்கப்படவில்லை என்றும் கூறினார். இதுவரைக்கும் சொல்றாங்கல்ல, மருத்துவர் ஐயாவை அழைத்துதான் பொதுக்குழுவை நடத்தினோம் என்று சொல்கிறார்களே, ஏதாவது ஒரு ஆதாரத்தை காட்ட சொல்லுங்கள். காஞ்சிபுரத்தில் தனியார் தொழிற்சாலைக்கு சொந்தமான பேருந்துகள் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானதில் 20க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் காயமடைந்தனர். ஸ்ரீபெரும்புதூர் மற்றும் தண்டலம் ஆகிய பகுதிகளில் செயல்படும் தொழிற்சாலைகளின் தனியார் பேருந்துகள் மிலிட்டரி சாலையில் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானது. இதில் 20க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் மழையால் கிருஷ்ணகிரி கேஆர்பி அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 938 கனஅடியாக அதிகரித்துள்ளது. சில நாட்களுக்கு முன்பு வரை தென்பெண்ணை ஆற்றில் நீர்வரத்து 481 கனஅடியாக இருந்தது. தற்போது தொடர்ந்து மழை பெய்து வருவதால் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் 52 அடி கொண்ட கேஆர்பி அணையின் நீர்மட்டம் 48.5 அடியை எட்டியுள்ளது. அணையிலிருந்து விரைவில் உபரிநீர் திறக்கப்படும் என்பதால் தென்பெண்ணை பாசன விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கோவை வெள்ளியங்கிரி மலைக்கோயிலுக்கு செல்லும் பாதையை வழிமறித்து நின்ற யானையால் பக்தர்கள் அச்சமடைந்தனர். இக்கோயிலில் அமைந்துள்ள சுயம்புலிங்கத்தை தரிசனம் செய்ய நாள்தோறும் ஏராளமான பக்தர்கள் வந்து செல்கின்றனர். இந்நிலையில் கோயிலுக்கு செல்லும் பாதையில் ஒற்றை யானை நீண்ட நேரம் வழியை மறித்து நின்று கொண்டிருந்தது. இதனால் அவ்வழியாக செல்லும் வாகனங்கள் வெகுநேரம் காத்திருந்தன.
விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே விவசாய நிலத்தில் பதுங்கியிருந்த மலைப்பாம்பை தீயணைப்பு வீரர்கள் லாவகமாக பிடித்தனர். ஓய்வு பெற்ற காவல் உதவி ஆய்வாளர் சந்திரசேகர் என்பவருக்கு சொந்தமான நிலத்தில் மலைப்பாம்பு இருப்பது தெரியவந்தது. தகவலின் பேரில் நிகழ்விடத்திற்கு சென்ற வீரர்கள் மலைப்பாம்பை லாவகமாக பிடித்து வனத்துறையிடம் ஒப்படைத்தனர். சென்னை காசிமேட்டில் நள்ளிரவில் எரிவாயு சிலிண்டர்கள் வெடித்து சிதறி தீ விபத்து ஏற்பட்டதால் பெரும் பரபரப்பு நிலவியது. காசிமேடு மீன்பிடிச் சந்தை பழைய ஏலக்கூடம் பகுதியில் உள்ள ஒரு டிஃபன் கடையில் சமையல் எரிவாயு சிலிண்டர் வெடித்து சிதறி தீப்பிடித்தது. அருகே இருந்த தேநீர் கடைக்கும் தீ பரவி அங்கிருந்த எரிவாயு சிலிண்டரும் வெடித்து சிதறியதால் தீ வேகமாக பரவியது. தீயணைப்புத் துறையினர் விரைந்து கொழுந்துவிட்டு எரிந்த தீயை அணைத்தனர். ஈரோடு மாவட்டம் சென்னிமலையில் 4 ஊராட்சிகளில் உள்ள 25 கிராம மக்கள் நிலத்தடி நீரை பயன்படுத்த வேண்டாம் என்று குடிநீர் வடிகால் வாரியம் அறிவுறுத்தியுள்ளது. பெருந்துறையில் உள்ள சிப்காட் தொழிற்பூங்காவில் உள்ள ஆலைகள் கழிவுநீர் சுத்திகரிக்கப்படாமல் வெளியேற்றுவதால் நிலத்தடி நீர் மாசடைந்திருப்பதாக கூறப்படுகிறது. நீர் மாசு குறித்து பொதுமக்களுக்கு போதிய முறையில் விழிப்புணர்வு ஏற்படுத்தவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மேலும் பொது சுத்திகரிப்பு நிலையம் பணிகளை விரைந்து முடித்து பயன்பாட்டுக்கு கொண்டுவர வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. திருவாரூர் மாவட்டம் கோட்டூர் அருகே வடிகால் வாய்க்கால் தூர்வாரப்படாததால் 5000 ஏக்கர் நிலம் பாதிக்கப்பட்டிருப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். அரிச்சந்திரா ஆற்றில் இருந்து பிரியக்கூடிய புழுதிக்குடி வாய்க்காலை நம்பி சுமார் 5000 ஏக்கர் பரப்பளவில் குறுவை சாகுபடி நடைபெற்று வருகிறது. ஆனால் இந்த வாய்க்கால் தூர்வாரப்படாமல் ஆகாய தாமரை மற்றும் கட்டாமணி செடிகள் ஆக்கிரமித்திருக்கின்றன. இதனால் விவசாய நிலத்திற்கு நீர்ப்பாய்ச்ச முடியாத நிலை ஏற்பட்டிருப்பதாக விவசாயிகள் தெரிவித்தனர். இந்தியாவுக்கு 50% இறக்குமதி வரி விதித்த ட்ரம்பிற்கு பிரதமர் நரேந்திர மோடி ஆதரவாக செயல்படுவதாக கூறி மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் ஐக்கிய விவசாயிகள் கூட்டமைப்பு சார்பில் போராட்டம் நடைபெற்றது. அப்போது பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் உருவப்படத்தை தீயிட்டு கொளுத்த முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. இந்நிலையில் இந்த பகுதியில் பாஜகவினரும் குவிந்ததால் இரு தரப்பினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டனர். பிறகு காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர். காஷ்மீரில் எல்லைக் கட்டுப்பாடு கோடு அருகே பாகிஸ்தான் ஊடுருவலை தடுக்க முயன்ற இந்திய ராணுவ வீரர் கொல்லப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. நள்ளிரவில் இந்திய எல்லைக்குள் சிலர் ஊடுருவ முயன்றதாகவும் அவர்களுக்கு பாகிஸ்தான் ராணுவம் உதவியதாகவும் கூறப்படுகிறது. இதை தடுக்க முயன்றபோது ஏற்பட்ட துப்பாக்கிச் சண்டையில் இந்திய வீரர் படுகாயமடைந்து உயிரிழந்ததாகவும் அதே நேரம் ஊடுருவல் முயற்சி தடுக்கப்பட்டதாகவும் இந்திய ராணுவம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் உள்ள 20 எய்ம்ஸ் மருத்துவமனைகளில் 2022 முதல் 2024 ஆண்டு வரை 429 மருத்துவர்கள் ராஜினாமா செய்ததாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. எய்ம்ஸ் பணியை துறந்து தனியார் பள்ளிகளுக்கு மருத்துவர்கள் செல்வது குறித்து நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு பதிலளித்த மத்திய அரசு அதிகபட்சமாக டெல்லி எய்ம்ஸில் 52 மருத்துவர்கள் ராஜினாமா செய்ததாகவும் அனைத்து எய்ம்ஸ் மருத்துவமனைகளிலும் 3க்கு 1 என்ற கணக்கில் பணியிடம் காலியாக இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உத்தரகண்ட் மாநிலம் ரிஷிகேஷில் தெருநாயிடம் சிக்கிய சிறுவர்களை ஜெர்மன் ஷெப்பர்ட் வகை நாய் மீட்டது. விளையாடிக் கொண்டிருந்த சிறுவர்களை மற்றொரு நாய் துரத்திய நிலையில் அலறல் சத்தம் கேட்டு வீட்டின் காம்பவுண்ட் சுவரை தாண்டி குதித்து ஜெர்மன் ஷெப்பர்ட் நாய் சிறுவர்களை காப்பாற்றியது. கிரீஸ் நாட்டில் உள்ள பாட்ரஸ் நகரில் பரவிய காட்டுத்தீயால் கால்நடைகள் மற்றும் செல்லப்பிராணிகளை அதன் உரிமையாளர்கள் பாதுகாப்புடன் வேறு இடத்திற்கு எடுத்துச் சென்றனர். கிரீஸ் நாட்டின் 3வது பெரிய நகரமாக விளங்கும் இங்கு ஆலிவ் மற்றும் பைன் மரக்காடுகளில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் குடியிருப்பு வாசிகள் தங்களது செல்லப்பிராணிகளை அழைத்துக் கொண்டு அங்கிருந்து வெளியேறினர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் காற்றுடன் கனமழை கொட்டியது. நேற்று காலை முதலே வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்ட நிலையில் ரணசிங்கபுரம், கோட்டையிருப்பு, கும்மங்குடி, காரையூர், தேவாரம்பூர் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் மாலை கனமழை பெய்தது. வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான காலநிலை நிலவியதால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர்.
தஞ்சாவூரில் கட்டுப்பாட்டை இழந்த அரசு பேருந்து சாலையோர கடை மீது மோதி விபத்தானதால் பரபரப்பு ஏற்பட்டது. தஞ்சை கொடிமரத்து மூலை திருப்பத்தில் பேருந்து திரும்பிய போது ஸ்டேரிங் லாக் ஆனதால் ஓட்டுநரால் பேருந்தை திருப்ப முடியாமல் விபத்தானது. சாலையோரம் நடந்து சென்ற பெண், பள்ளி மாணவர்கள் 2 காயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே விநாயகர் கோவில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு காளை விடும் திருவிழா விறுவிறுப்பாக நடைபெற்றது. பட்டாங்குளம் கிராமத்தில் நடைபெற்ற போட்டியில் வேலூர், குடியாத்தம், கிருஷ்ணகிரி, வாணியம்பாடி, ராணிப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து வந்திருந்த 300க்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்றன. வாடிவாசல் வழியாக காளைகள் அவிழ்த்து விடப்பட்டன. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் முள்ளம்பன்றியை சமைத்து சாப்பிட்ட வடமாநில இளைஞர்கள் 2 கைது செய்யப்பட்டனர். கடந்த 8ஆம் தேதி வாகனம் மோதி இறந்து கிடந்த முள்ளம்பன்றியை அதே பகுதியைச் சேர்ந்த மகேந்திரன், ராஜு, அவரது உறவினர் ஜோசப் ஆகியோர் சமைத்து சாப்பிட்டது தெரியவந்தது. இதையடுத்து இருவரை வனத்துறையினர் கைது செய்த நிலையில் தலைமறைவாக உள்ள மகேந்திரனை தேடி வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே 3 நாட்களுக்கு முன்பு மாயமான இளைஞர் காட்டுப்பகுதியில் கொலை செய்யப்பட்ட நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். புதுப்பட்டியைச் சேர்ந்த தர்மராஜ் என்ற 21 வயது இளைஞர் ஞாயிற்றுக்கிழமை என்று திடீரென மாயமானார். இதுகுறித்து அவரது தந்தை செல்வம் அளித்த புகாரின் பேரில் விசாரணை நடத்திய காவல்துறையினர் முட்புதரில் ரத்த வெள்ளத்தில் கிடந்த தர்மராஜ் உடலை மீட்டுள்ளனர். கடந்த 4 மாதங்களுக்கு முன்பு தினேஷ் பாபு என்பவருடன் ஏற்பட்ட முன்விரோதம் காரணமாக கொலை நடந்திருக்கலாம் என்ற கோணத்தில் விசாரணை நடைபெறுகிறது. தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்பிடாரம் அருகே கோவில் கொடை விழாவையொட்டி மாட்டு வண்டி எல்கை பந்தயம் நடைபெற்றது. வடக்கு ஆவாரங்காட்டில் உள்ள பத்ரகாளியம்மன், மாரியம்மன் கோவில் ஆடி கொடை விழா மற்றும் காமராஜர் 123வது பிறந்த நாளையொட்டி மாபெரும் மாட்டு வண்டி பந்தயம் நடந்தது. இதில் சின்ன மாட்டு வண்டி, பூஞ்சிட்டு மாட்டு வண்டி ஆகிய பிரிவுகளில் மொத்தம் 27 மாட்டு வண்டிகள் பங்கேற்றன. வெற்றி பெற்ற மாட்டு வண்டிகளின் உரிமையாளர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. தமிழ்நாடு வரலாற்றில் என்றுமில்லாத சாதனையாக இந்த ஆண்டு 46,50,000 மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக அரசு தெரிவித்துள்ளது. உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி விடுத்துள்ள அறிக்கையில், திமுக ஆட்சியில் மாநில அரசின் ஊக்கத்தொகையாக குவிண்டால் ஒன்றுக்கு சன்ன ரகத்திற்கு 156 ரூபாய், பொது ரகத்திற்கு 131 ரூபாய் வழங்கப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார். 26 நவீன சேமிப்பு வளாகங்கள் கட்ட அரசாணை வெளியிடப்பட்டிருப்பதால் வருங்காலங்களில் திறந்த வெளியில் நெல்லை சேமிக்க வேண்டிய தேவை எழாது என்று கூறியுள்ளார். 2025-26ஆம் ஆண்டு நெல் கொள்முதல் பருவத்தில் செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் கொள்முதல் தொடங்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே பைக் ஷோரூம் வாசலில் சாவியுடன் நிறுத்தப்பட்டிருந்த பைக்கை ஒருவர் திருடிச் சென்றார். கண்ணமங்கலத்தை சேர்ந்த தொழிலதிபர் சோமசுந்தரம் என்பவர் அங்குள்ள பைக் ஷோரூம் முன்பு பைக்கை சாவியுடன் நிறுத்திவிட்டு உள்ளே சென்றார். வெளியே வந்து பார்த்தபோது பைக் காணாமல் போன நிலையில் சிசிடிவி காட்சியை பார்த்ததில் அங்கு வந்த ஒருவர் பைக்கை திருடிச் செல்லும் காட்சி பதிவாகி இருந்தது. இதுகுறித்து அளிக்கப்பட்ட புகாரின்படி கண்ணமங்கலம் காவல் நிலையத்தினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். பல்லடம் நகராட்சியில் கடைகளுக்கு வாடகை உயர்த்தப்பட்டதை கண்டித்து வியாபாரிகள் ஒருநாள் கடையடைப்பு போராட்டம் நடத்தினர். பல்லடம் நகராட்சியில் ஊழல் முறைகேடு நடப்பதாகவும் வாடகை செலுத்த கால அவகாசம் கொடுக்கப்படவில்லை உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளை முன்வைத்து சில்லறை வியாபாரிகள் கடையடைப்பு போராட்டம் நடத்தினர். பல்லடம் நகர தினசரி மார்க்கெட் மற்றும் எம்ஜிஆர் ரோடு பேருந்து நிலைய வணிகர்கள் 500க்கும் மேற்பட்டோர் கடைகளை மூடி போராட்டத்தில் பங்கேற்றனர். கிருஷ்ணகிரி டோல்கேட் அருகே நின்றிருந்த கண்டெய்னர் லாரி மீது கார் மோதிய விபத்தில் 3 பேர் படுகாயமடைந்தனர். பெங்களூருவை சேர்ந்த 4 பேர் கர்நாடக மாநிலம் மாதேஸ்வரன் மலைக்கு சென்றுவிட்டு காரில் திரும்பிக் கொண்டிருந்தனர். அவர்கள் கிருஷ்ணகிரி டோல்கேட் அருகே வந்தபோது கார் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரமாக நின்றிருந்த லாரி மீது மோதியது. இதில் காரின் முன்பகுதி சுக்குநூறாக உடைந்தது. இதில் காரில் இருந்த 3 பேர் பலத்த காயமடைந்தனர். அவர்கள் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் கிருஷ்ணகிரி தாலுகா காவல் நிலையத்தினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் கூடலூரில் ஊருக்குள் புகுந்த காட்டு யானைகள் வனப்பகுதிக்குள் விரட்டப்பட்டதாகவும் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் வனத்துறையினர் தெரிவித்தனர். ஸ்ரீமதுரை ஊராட்சிக்குட்பட்ட கிராமப் பகுதிகளில் 2 காட்டு யானைகள் சுற்றித் திரிந்ததால் பொதுமக்கள் அச்சமடைந்தனர். அந்த யானைகளை தெர்மல் ட்ரோன் மூலம் வனத்துறையினர் கண்காணித்து வந்தனர்.
இந்த நிலையில் அந்த யானைகள் முதுமலை வனப்பகுதிக்குள் விரட்டப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அவை ஊருக்குள் நுழையாதவாறு கண்காணித்து வருவதாகவும் வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். வேலூர் கோட்டையில் நடைபயிற்சி சென்ற 15வது பெட்டாலியன் அலுவலக கண்காணிப்பாளர் மாரடைப்பு ஏற்பட்டு பரிதாபமாக உயிரிழந்தார். ஜெயசீலன் என்ற 47 வயது நபர் சேவூரில் 15வது பெட்டாலியனில் அலுவலக கண்காணிப்பாளராக பணியாற்றி வந்தார். இவர் வழக்கம் போல் வேலூர் கோட்டையில் நடைபயிற்சி செய்து கொண்டிருந்த போது திடீர் என்று மயங்கி விழுந்தார். தகவல் அறிந்த காவல்துறையினர் வந்து பார்த்தபோது அவர் மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்தது தெரியவந்தது. இதையடுத்து உடல் அடுக்கம்பாறை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டது. கேரள மாநிலம் வயநாட்டில் சாலையை கடந்தவர் மீது இருசக்கர வாகனம் மோதிய விபத்தில் 3 பேர் படுகாயமடைந்தனர். சாலையில் நடந்து சென்ற ஒருவர் இருசக்கர வாகனம் வருவதை பார்க்காமல் சாலையை கடந்தார். அப்போது வேகமாக வந்த இருசக்கர வாகனம் அந்த நபர் மீது மோதி இழுத்துச் சென்றது. இதில் இருசக்கர வாகனத்தில் வந்த இருவர், சாலையை கடந்தவர் என 3 பேரும் பலத்த காயமடைந்தனர். அவர்கள் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். திறந்தவெளி வாகனத்தில் சென்று மலையாள நடிகை அனுபமா பரமேஸ்வரன் பரதா படத்தை விளம்பரப்படுத்தினார். அனுபமா முதன்மை கதாபாத்திரத்தில் நடித்திருக்கூடிய பரதா படம் வரக்கூடிய 22ஆம் தேதி வெளியாகக்கூடிய நிலையில் அண்மையில் படத்தின் ட்ரெய்லர் வெளியானது. இந்நிலையில் ஹைதராபாத் உள்ளிட்ட பல்வேறு நகரங்களுக்கு சென்று பரதா படத்தை விளம்பரப்படுத்தக்கூடிய முயற்சியில் அனுபமா ஈடுபட்டுள்ளார். இங்கிலாந்தில் சாப்பிட்ட உணவுக்கு பணம் கொடுக்காமல் இளைஞர்கள் சிலர் இந்திய உணவகத்திலிருந்து தப்பிச் செல்லும் வீடியோ வெளியாகியுள்ளது. நார்த்தம்ப்டனில் உள்ள சாஃப்ரான் என்ற உணவகத்தில் இந்திய மதிப்பில் 23,000 ரூபாய்க்கு உணவு சாப்பிட்ட உள்ளூர் இளைஞர்கள் சிலர் பணத்தை கட்டாமல் தப்பி ஓடினர். கடந்த ஆகஸ்ட் 4ஆம் தேதி சம்பவம் நடந்ததாக கூறப்படும் நிலையில் இந்திய உணவு விடுதி நிர்வாகம் வீடியோவை சமூக வலைதளங்களில் பகிர்ந்துள்ளது. மலேசியாவில் நடந்த சர்வதேச சிலம்பம் போட்டியில் பதக்கங்களை வென்று திரும்பிய தமிழக வீரர்களுக்கு சென்னை விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. கடந்த 10-11ஆம் தேதிகளில் மலேசியாவில் நடைபெற்ற சிலம்பம் சாம்பியன்ஷிப் போட்டியில் 7 நாடுகளைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். இதில் தமிழ்நாட்டை சேர்ந்த 11 வீரர்கள் பல்வேறு பிரிவுகளில் 13 தங்கம், 4 வெள்ளி, 4 வெண்கல பதக்கங்களை வென்றனர். அவர்கள் சென்னை திரும்பிய நிலையில் பெற்றோர்கள், பயிற்சியாளர்கள் சார்பில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. ஈரோடு மாவட்டம் அந்தியூரில் உள்ள குருநாத சுவாமி கோயில் ஆடி தேர் திருவிழா விமர்சையாக நடந்தது. தேரோட்டத்தையொட்டி புதுப்பாளையத்திலிருந்து வனக்கோவிலை நோக்கி காமாட்சியம்மன் சிறிய சப்பரத்திலும், பெருமாள் சாமி, குருநாத சுவாமிகள் 60 மகமேறு தேரில் சென்றனர். 3 தேர்களையும் பக்தர்கள் தோளில் சுமந்தபடி வனக்கோயிலுக்கு கொண்டு சென்றனர். இந்த திருவிழாவில் ஈரோடு மட்டுமின்றி வெளி மாவட்டங்களில் இருந்தும் பக்தர்கள் வந்திருந்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே உள்ள கோயில் திருவிழாவையொட்டி மண் காளைகளை சுமந்து கொண்டு பக்தர்கள் ஊர்வலமாக சென்றனர். ஏனாதி பாலமுத்தி கிராமத்தில் உள்ள செல்லியம்மன் கோயிலில் ஆடி பெருந்திருவிழா தொடங்கி நடந்து வருகிறது. இதனையொட்டி மண் காளைகளை சுமந்து ஊர்வலம் செல்லும் நிகழ்ச்சி நடந்தது. இதில் பக்தர்கள் திரண்டு மண் காளைகளை தலையில் வைத்து ஊர்வலமாக கோயிலுக்கு சென்று தங்கள் நேர்த்திக் கடனை செலுத்தினர். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் 16 வயது சிறுமியை ஏமாற்றி கர்ப்பமாக்கிய 60 வயது நபருக்கு 20 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. மேல் புதுப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த தனிகாச்சலம் என்பவர் 16 வயது சிறுமியை காதலிப்பதாக கூறி கர்ப்பமாக்கியதாக புகார் அளிக்கப்பட்டது. அதன்படி அவர் 2019ஆம் ஆண்டில் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டார். இது தொடர்பான வழக்கை விசாரித்த ராணிப்பேட்டை மாவட்ட நீதிமன்றம் அவருக்கு 20 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்தது. மேலும் சிறுமிக்கு 5 லட்சம் ரூபாய் இழப்பீடாக வழங்க அரசுக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டது. தான் வளர்த்த ஆட்டு
வீட்டிற்கு உணவு சேகரிக்க சென்றபோது கால்வாயில் விழுந்த இளைஞரை அக்கம் பக்கத்தினர் மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். ஹைதராபாத்தில் உள்ள பார்த்தபஸ்தி பகுதியில் இளைஞர் ஒருவர் தான் வளர்க்கும் ஆடுகளுக்கு அப்பகுதியில் உள்ள கால்வாயில் இலை தழைகளை பறிக்கச் சென்றார். அப்போது எதிர்பாராத விதமாக கால்வாயில் விழுந்து தண்ணீரில் அடித்து செல்லப்பட்டார். இதனை கவனித்த அக்கம் பக்கத்தினர் ஏணி மூலம் கால்வாய்க்குள் இறங்கி அவரை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே சமுதாய கூடத்தில் 8 மாதங்களாக போலீசார் தங்கியிருப்பதாக கூறி அங்கு கிராம மக்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். பாக்கம் கிராமத்தில் உள்ள சமுதாய கூடத்தில் உளுந்தூர்பேட்டையைச் சேர்ந்த சிறப்பு காவல் படையினர் 8 மாதங்களுக்கு முன்பு 10 நாட்களுக்கு தங்கிக் கொள்ள அனுமதி கேட்டதாக தெரிகிறது. ஆனால் இப்போது வரை அவர்கள் வெளியேறவில்லை என்றும் கிராமத்தில் இருப்பவர்களை காவலர்கள் மது வாங்கி வரச் சொல்வதாகவும் புகார்கள் எழுந்தன. இதனையடுத்து அந்த பகுதியினர் சமுதாய கூடத்தை முற்றுகையிட்டனர். இங்கிலாந்தில் நடைபெறக்கூடிய த 100 கிரிக்கெட் தொடரில் ஒன்லி ஃபேன்ஸ் இணையதளத்தை விளம்பரப்படுத்த டைமல் மில்ஸுக்கு இங்கிலாந்து கிரிக்கெட் வாரியம் தடை விதித்துள்ளது. ஏறக்குறைய ஆபாச வலைத்தளம் போல் இயங்கி வருவதாக கூறப்படக்கூடிய ஒன்லி ஃபேன்ஸ் தளத்தில் அண்மையில் டைமல் மில்ஸ் இணைந்தார். இதையடுத்து தன்னுடைய ஒன்லி ஃபேன்ஸ் கணக்கின் இலச்சினையை தன்னுடைய பேட்டில் ஒட்டி டைமல் மில்ஸ் விளையாடி வந்தார். இந்நிலையில் அதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. தாய்லாந்தில் கணக்கு தேர்வில் 2 மார்க் கூடுதலாக வழங்காத ஆத்திரத்தில் ஆசிரியை மீது மாணவர் கொடூர தாக்குதல் நடத்திய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உதைதனி மாகாணத்தில் கடந்த 5ஆம் தேதி சம்பவம் நடந்ததாக கூறப்படும் நிலையில் அது குறித்த சிசிடிவி காட்சி தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தேனி மாவட்டம் உத்தமபாளையம் அருகே பள்ளியில் ஈட்டி பாய்ந்து தலையில் படுகாயமடைந்த மாணவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். ராயப்பன்பட்டியில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளியில் கோம்பை கிராமத்தைச் சேர்ந்த 13 வயதான சாய் பிரகாஷ் என்ற மாணவர் 9ஆம் வகுப்பு பயின்று வந்தார். அவர் பள்ளி மைதானத்தில் விளையாடிக் கொண்டிருந்த போது அங்கு கல்லூரி மாணவர் திபேஷ் என்பவர் ஈட்டி எறிதல் பயிற்சி மேற்கொண்டதாக தெரிகிறது. இதில் அவர் எறிந்த ஈட்டி சாய் பிரகாஷ் மீது பட்டது. தலையில் பலத்த காயமடைந்து சிகிச்சை பெற்று வந்த சாய் பிரகாஷ் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் அருகே யூடியூப் பார்த்து நாட்டு துப்பாக்கி தயாரித்த நபர் கைது செய்யப்பட்டார். நவல்பட்டு பூலாங்குடி நரிக்குறவ காலனியை சேர்ந்த அர்ஜுன் நம்பியார் அரசு அனுமதி இல்லாமல் நாட்டு துப்பாக்கி வைத்திருப்பதாக காவல்துறைக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து நடத்தப்பட்ட விசாரணையில் காவல்துறையினர் அர்ஜுன் நம்பியாரை கைது செய்து அவரிடமிருந்து நாட்டு துப்பாக்கியை பறிமுதல் செய்தனர். வேட்டையாடுவது தங்கள் குல தொழில் எனவும் அதற்காகவே யூடியூப் பார்த்து துப்பாக்கி தயாரித்ததாகவும் அர்ஜுன் நம்பியார் தெரிவித்ததாக காவல்துறையினர் கூறினர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே அரசு பேருந்தின் படிக்கட்டு மற்றும் ஜன்னலில் தொங்கியபடி மாணவர்கள் ஆபத்தான வகையில் பயணம் செய்தது மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியது. அத்திப்பாக்கம் கிராமத்திலிருந்து நத்தாமூர், கிளியூர், குன்னத்தூர் வழியாக உளுந்தூர்பேட்டை வரை செல்லும் அரசு பேருந்தில் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயணம் செய்தனர். இவர்களுக்கு போதிய இடம் இல்லாததால் பலரும் படிக்கட்டு, ஜன்னல் கம்பிகளில் தொங்கியபடி ஆபத்தான வகையில் பயணம் செய்தனர். மதுரையில் நடைபாதை ஆக்கிரமிப்பாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை தெரிவித்துள்ளது. ஒத்தக்கடை பகுதியில் மீண்டும் மீண்டும் ஆக்கிரமிப்பில் ஈடுபடக்கூடிய ஆக்கிரமிப்பாளர்கள் மீது குற்றவியல் வழக்கு பதிவு செய்யவும் நீதிமன்றம் ஆணையிட்டுள்ளது. நடைபாதை ஆக்கிரமிப்பாளர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க தவறக்கூடிய காவல்துறை அதிகாரிகளை பணியிடை நீக்கம் செய்யவும் நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர். ஆக்கிரமிப்புகள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய நெடுஞ்சாலை மற்றும் உள்ளாட்சித்துறைக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் விசாரணையை ஒத்திவைத்தனர். சென்னை கொடுங்கையூர் குப்பைமேடு பகுதியில் சாய்ந்துள்ள மின்சார கோபுரத்தால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். குப்பை கிடங்கில் அமைக்கப்பட்டுள்ள மின்சார கோபுரம் துருபிடித்து சாய்ந்துள்ளது. எந்நேரத்திலும் முழுவதும் சரிந்து விழும் நிலையில் இருக்கும் கோபுரத்தால் அப்பகுதி மக்கள் அச்சத்தில் உள்ளனர். மேலும் கனமழையோ பலத்த காற்றோ வீசினால் பெரும் விபத்து ஏற்பட வாய்ப்பிருக்கிறது என்பதால் இதனை சீர் செய்ய கோரிக்கை எழுந்திருக்கிறது. ஈரோட்டில் திருமணமான 5 மாதங்களில் பட்டதாரி பெண் கிணற்றில் குதித்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கைகாட்டி வலசு கீரைக்காடு தோட்டத்தைச் சேர்ந்த பூபதி என்பவருக்கும் அந்தியூரைச் சேர்ந்த வினோதினி என்பவருக்கும் கடந்த பிப்ரவரி மாதம் திருமணமானது. இந்நிலையில் வினோதினி வீட்டின் அருகே உள்ள கிணற்றில் சடலமாக கிடந்துள்ளார். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் சடலத்தை மீட்டு விசாரணை நடத்தினர். அப்போது தன் சாவுக்கு யாரும் காரணமில்லை என வினோதினி தனது தாய்க்கு குறுஞ்செய்தி அனுப்பியிருந்தது தெரிய வந்தது. இதுகுறித்து ஆர்டிஓ, டிஎஸ்பி ஆகியோர் விசாரித்து வருகின்றனர்.
திருச்சி மாவட்டம் பொன்மலையில் அஞ்சலக பெண் ஊழியரிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக காவலர் கைது செய்யப்பட்டார். அலுவல் காரணமாக அஞ்சலக பெண் ஊழியர் பொன்மலை பகுதியில் இருந்து இருசக்கர வாகனத்தில் சென்றார். அப்போது பைக்கில் பின்தொடர்ந்து வந்த நபர் அவரது இருசக்கர வாகனத்தை நிறுத்தி பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இதுகுறித்த புகாரின் அடிப்படையில் விசாரணை நடத்தியதில் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டவர் காணக்கிளியநல்லூர் காவல் நிலையத்தில் பணியாற்றும் காவலர் கோபாலகிருஷ்ணன் என்பது தெரியவந்தது. அவரை போலீசார் கைது செய்தனர். தஞ்சாவூரில் செல்லப்பிராணிகள் விற்பனையகத்தின் கல்லாவில் இருந்து 40,000 ரூபாய் பணம் திருடப்பட்ட காட்சி அங்குள்ள சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. மேரிஸ் கார்னர் பகுதியில் உள்ள கடைக்கு வந்த நபர் தனது நாய்க்கு 20 கிலோ உணவு வேண்டும் என்றும் அதை தனது காரில் கொண்டு வந்து வைக்கும்படியும் கூறியுள்ளார். அதனை நம்பி கடைக்காரர் சென்ற நிலையில் அந்த நபர் கல்லாவில் இருந்த பணத்தை கொள்ளையடித்துக் கொண்டு தப்பியோடியுள்ளார். அவர் சொன்ன இடத்தில் கார் இல்லாததால் கடைக்காரர் திரும்பி வந்தபோது பணம் கொள்ளையடிக்கப்பட்டது தெரியவந்துள்ளது. டெல்லி வீதிகளில் சுற்றித் திரியக்கூடிய நாய்களை உடனடியாக அப்புறப்படுத்தும் உச்சநீதிமன்றத்தின் உத்தரவை திரும்பப் பெற வலியுறுத்தி நடிகை சதா கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளார். உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு தன் மனதை வேதனைக்குள்ளாக்கி இருப்பதாகவும் நம் நாட்டை பார்த்து வெட்கப்படுகிறேன் என்றும் கண்ணீருடன் சதா வீடியோ வெளியிட்டுள்ளார். To make shelter that can accommodate that many dogs in just 8 weeks of time, it is only going to be a mass killing of the dogs. It is the incompetence of the government and the local municipal bodies who have not been able to vaccinate these many dogs. கொலை வழக்கில் மல்யுத்த வீரர் சுஷில்குமாரின் ஜாமீனை ரத்து செய்த உச்சநீதிமன்றம் ஒரு வாரத்திற்குள் சரணடைய உத்தரவிட்டுள்ளது. ஜூனியர் தேசிய மல்யுத்த சாம்பியன் சாகர் தன்கர் 2021 ஆண்டு கொலை செய்யப்பட்ட வழக்கில் கைதான சுஷில்குமாருக்கு கடந்த வாரம் டெல்லி உயர்நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியது. இதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்ட நிலையில் சுஷில்குமாரின் ஜாமீன் ரத்து செய்யப்பட்டது.